ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவரமணியே நமக. அஸ்மத் குருபியோ நமக. இன்றைய நாள் மார்கழி 15ஆம் நாள். இன்றைய பாசுரம் இல்லே இளங்கிளியே. இதில் எப்படி ஆண்டாள் ஒரு சம்பாஷணியாக இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறாள் என்பதை அடுத்த தொடரில் பார்க்கும் முன் ஆண்டாளை பற்றி சில விஷயங்களை மேலே நோக்குவோம். ஸ்ரீ பாஷ்ய ராமானுஜதாசன் என்று ஒரு நூலாசிரியர், அவர் இதை ஆண்டாளை பற்றி எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். திரேதா யுகத்திலே விதேக தேசத்திலே மிதிலா நகரில் ஜனக சக்கரவர்த்தி யாகசாலை அமைப்பதற்காக கலப்பை கொண்டு பூமியை உழும்போது பெரிய பிராட்டியான ஸ்ரீதேவி தோன்றியது போல கலியுகத்திலே பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற திவ்ய தேசத்திலே திருத்துழாய் பார்த்தி அமைக்க விஷ்ணு சித்தர் களை கொண்டு அந்தவனத்தை கொத்தி வருகையிலே ஸ்ரீ பூதேவியின் அம்சமாக ஸ்ரீ ஆண்டாள் கிபி 7ஆம் நூற்றாண்டு நல ஆண்டில் ஆடி மாதம் பூர நட்சத்திரமன்று மண்ணின் கீழே தோன்றினாள். விஷ்ணு சித்திர குழந்தைக்கு கோதை என்ற திருநாமம் சாத்தி தம் மனைவியின் கையில் கொடுத்து சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாள் என்பதற்கு அவரது திருமொழியிலேயே ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று பெரியாழ்வாரே கூறுவது இந்த பாசுரமே ஒரு சான்றாக அமைந்துவிட்டது. பூமி பிராட்டியின் அவதார மகிமையை கொஞ்சம் பார்ப்போம். வராக அவதாரம் எடுத்து கருணைக்கடலான எம்பெருமான் பூமி பிராட்டியை மீண்டு வரும்போது அவளுக்கு ஆனந்தம் இல்லை. தனது குழந்தைகளான சம்சாரிகள் சம்சாரம் என்னும் கடலில் வீழ்ந்து நோவு பட்டு உடலும் பொழுது தாய்க்கு எப்படி சந்தோஷம் பிறக்கும்? என் பிரிய நாயகரே, நம் குழந்தைகள் உய்ய வழியில்லையா என்று கேட்க பகவான் அவர்கள் எம்மிடம் பக்தி செலுத்தட்டும் என எப்படி என்று பூமி பிராட்டி கேட்க பகவானும் அவர்கள் விரதம் இருந்து யாக பூஜைகள் செய்து ஆச்சார அனுஷ்டானங்கள் போன்ற பல தர்மங்களை செய்து பின் எம்மை அடையலாம் என்றார். இவ்வளவெல்லாம் செய்ய சம்சாரிகளான நம் குழந்தைகளுக்கு நேரம் ஏது? அவனுக்கு சுலபமான உங்களை விரைவாக அடையும் மார்க்கம் கூறி லட்சியம் வேண்டும் என்று வற்புறுத்த பகவான் எமது திருநாம சங்கீர்த்தனமே சுலபமான வழி, அதுவே பிரதான உபாயம். அதாவது திருநாம சங்கீர்த்தனத்துக்கு உள்ள ஏற்றத்தை சொல்கிறார் இந்த ஆசிரியர். எமது திருநாம சங்கீர்த்தனமே சுலபமான வழி, அதுவே பிரதான உபாயம் என்று பகவானே கூறுகிறார். உடனே பூமி பிராட்டி பெருமானிடம் விடைபெற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயியாக பெருமாள் கோயில் கொண்டிருக்க கருட ஆழ்வார் விஷ்ணு சித்தராய் நந்தவன தோட்ட கைங்கரியம் செய்ய கோதை பூமி பிராட்டி அவதாரம் செய்தார். பெருமாளின் இஷ்ட விநியோகமாக இருந்த கோதை அவர் கட்டளைப்படி பூமாலை சூட்டி பாமாலைகளையும் புனைந்து அருளினாள். பருவம் வளர விட்டு சித்தரும் கதைகள் கேட்கும் கோதையின் பகவத் பக்தி லக்ஷ்மணனுக்கு ராமபக்தியே போல இளமை முதலே வளர்ந்து வந்தது. பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாய் பிறந்தாவது உன் பரிசம்பட்டிருக்குமே கண்ணா, அப்படி நான் பிறக்கவில்லையே என்று ஏங்குகிறாள். மனம் வாடுகிறாள். எம்பெருமானை அடைந்தவர்களின் வரலாறுகளை விட்டு சித்தர் மூலம் கூற கேட்டு தானும் பகவானையே அடைய வேண்டுமென்ற ஆசையை தன்னுள்ளே வளர்த்து வந்தாள். மணமுடிக்கும் பருவம் வந்ததும் தன் தந்தையிடம் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று உறுதியாக கூறிவிட்டாள் கோதை. இது கேட்டு விஷ்ணு சித்தரும் விஷ்ணாவதார சிறப்பை எல்லாம் கூறி முடிந்தால் முயன்று பார் என்று சொன்னார். கிருஷ்ணாவதார காலத்திற்கு தன்னையே அழைத்து போய்
ஸ்ரீ வில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் அவ்வூர் பெண் சுவையும் தன்னையும் கோபிகளாகவும் பெண்களையும் தன்னையும் கோபிகளாக பாவித்து வடவெருங்கோயிலை நந்தகோபர் திருமாளிகையாகவும் அக்கோயிலில் புஷ்கரணியை யமுனா நதியாகவும் அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை கடனாகவும் உருவப்படுத்தி கொண்டு நாட்டுக்கு நல்லதை செய்பவள் போல் மழை வேண்டி கன்னிப்பெண்கள் நோன்பு நோற்பதாக இடை நடையும் இடை உடையும், அதாவது இடை என்பது இடையர்கள் உடையும், பேச்சும் முடை நாற்றமும் பால் தயிர் வெண்ணெய் இந்த முடை நாற்றம் என்று சொல்லுவார்கள். முடை நாற்றமும் ஏற்று இடையர்குலப் பெண்ணாக தன்னை உருமாறிக்கொண்டு உடலாலும் உள்ளத்தாலும் இரண்டரக் கலந்து உருவாக்கினாள் திருப்பாவையை. இன்று பாகவதர்கள் இல்லத்தில் மட்டுமன்றி உள்ளத்திலும் தவழ்ந்து கொண்டிருக்கும் திருப்பாவை மேலே பனி வெள்ளத்திலும் கீழே பால் வெள்ளத்திலும் உள்ளத்திலே பக்தி வெள்ளத்திலும் மிதந்து பாடப்பட்ட பாடல்கள் 30 கொண்டது திருப்பாவை. அன்று எம்பெருமான் நாமசங்கீர்த்தனம் பாடி நம்மை ஆனந்திக்கச் செய்யலாம் என்று கூறியதை மனதிலிருந்து தான் பாடிய 30 பாசுரங்களில் 13 பாடல்களில் பாடி என்று சிறப்பாக எடுத்துச் சொல்லி நம்மை விழிப்படையச் செய்கிறாள் ஆண்டாள். மேலே இருந்த ஆசிரியரின் ஆண்டாள் வைபவத்தை நோக்குவோம். அதற்கு முன்னே குழந்தைகளுக்காக சில வரிகள். அதாவது தான் கனவு கண்டதை உரைக்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் narrating her dream. ஆண்டாள் in வாரணமாயிரம், ஆண்டாள் narrated her dream to her friends. Sri Ranganatha, otherwise known as Narayana, came riding on an elephant. The wedding day was fixed. Devotees and devas gathered to witness the wedding. The wedding rites were duly celebrated. In the evening, Sri Ranganatha and I, that means Andal, went out in procession on an elephant. This is the gist of Varanamayiram. That is the 11 slokas, 11 pasurams, what Andal has given. Then the wedding, we will see further. That is பெரியாழ்வார் திருவரங்கம் சென்றார். திருவரங்கனிடம் தம் மகளின் உள்ளத்தை விண்ணப்பம் செய்தார். பெருமாள் மானிட வடிவில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளை மணந்து கொள்வதாக கூறினார். ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மீண்டு திருமணப்பந்தல் அமைத்து வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். குறிப்பிட்ட நாளில் திருவரங்கன் கருடன் மீது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொழினான். திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது. அதாவது ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு விதமாக இதை கூறுவார்கள். அது எல்லாமே பெரியோர்கள் கூறிய வாக்கு என்பது கொள்ள வேண்டும். So let us see the wedding. Periyalvar went to Srirangam. He told Sriranganatha his daughter's love and desire. Sriranganatha said that he would go to Srivilliputtur as a mortal and marry Andal. Periyalvar returned, decorated the wedding pandal and made all the arrangements. On the appointed day, Sri Ranganatha came on the back of Sri Garuda and married Andal. The wedding was in a very grand one. திருவரங்கன் மறுபடியும் திருவரங்கத்துக்கு மீண்டார். அதாவது திருமணத்துக்கு பிறகு திருவரங்கன் மறைந்தான். He disappeared. கண்ணன் அல்லவா, இல்லல்லா ஜாலைகளை எல்லாம் செய்வான் அல்லவா. ஆண்டாளை திருவரங்கத்துக்கு பெரியாழ்வார் சுற்றத்தார் இவருடன் முத்து பல்லக்கிலே வருமாறு நியமித்தான். ஆண்டாள் எல்லா வரிசைகளோடும் திருவரங்கம் சென்றாள். In English version, Sri Ranganatha came back to Srirangam. Sri Ranganatha disappeared after the wedding talk was over
he had ordered Andal to go to Srirangam in a stately procession, followed by Periyalvar and all the kith and kin. Andal rode in the pearl palanquin. The procession was a stately one and a fitting for the princess. ஆண்டாள் இறைவனோடு கலந்தாள் என்பதை திருவரங்கத்தில் ஆழ்வார் தமது மகளை திருவாளர்கள் முன் அழைத்துச் சென்றார். இறைவன் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். எல்லாருடைய சுற்றத்தாருடன் பெரியாழ்வார் செல்கிறார். திருவரங்கன் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். ஆண்டாள் பெருமாளை வணங்கினாள். இறைவனது திருமேனி ஜோதியில் சோதியாக கலந்தாள் பெரியாழ்வார். நான் ஒரு மகளே பெற்றேன், அவனை திருமகள் போல வளர்த்தேன். இறைவன் அவனை ஏற்றுக்கொண்டான், அவளை கொண்டு போனான் என்று கூறுகிறார். என் இல்லம் வெறியோடும் நான் செல்வது ஏன் என்று அவர் வர்த்திக்கிறார். என் பெண்ணை விட்டுவிட்டு நான் போக வேண்டுமே என்று. எல்லோருக்கும் திருமணத்தின் போது பெரிய நடக்கும் தெய்வ விசேஷமான நிகழ்ச்சி தான் இது. ஆண்டாள் became one with the Lord. On reaching Srirangam, Periyalvar led Andal before Ranganatha. The Lord was immensely happy to receive them. Andal bowed before him. In a short time, she became one with the Lord. As a bright light, she mingled with the light covering the Lord's figure. Periyalvar sang, I had but one daughter. I brought her up as a Lakshmi. The Lord was taken her. My abode will hence look deserted. Then ஆண்டாளும் அரங்கனும் மகிழ்வடைகிறார்கள். ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அங்கு ஓர் ஆலயம் எழுப்பி அதில் ஸ்ரீ ரங்கநாதையும் ஆண்டாளையும் கருடையினையும் திருமூர்த்திகளாக எழுந்தருளச் செய்தார். ஸ்ரீ ரங்கமன்னார், ஸ்ரீ ரங்கநாதன், ஆண்டாள், கருடன் ஆகிய இவர்களை நாம் வணங்குகிறோம். ஆண்டாள் and Sri Ranganatha. Periyalvar returned to Srivilliputtur. Here he raised a temple. He made murtis of Sri Ranganatha, Andal and Garuda and consecrated them for worship. Here we worship together Sri Ranganatha, Sri Andal and the Garudalvar. பெரியவர்களே, திருவில்லிபுத்தூர் சென்றால் நீங்கள் மறக்காமல் இந்த சன்னதிகளை எல்லாம் சேவித்து பாருங்கள். இது மதுரையிலிருந்து வெகு கட்டத்தில் இருக்கிறது என்று கூறி அடியேன் விடைபெறுகிறேன். பா. சுந்தரராஜன். எல்லோரும் சௌக்கியமாக இருங்கள், தேகபலத்துடன் இருங்கள், தைரியமாக இருங்கள். கோவிட்-19 என்ற அரக்கனை வெல்லுவதற்கு தூய்மையாகவும் முகமூடி அணிந்தும் மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது தூரத்திலிருந்து பேசியும் நாமே காப்பாற்றிக் கொள்வோம். நாம் பிறருக்கும் இதை எடுத்துச் சொல்லுவோம் என்று கூறி வணங்குகிறேன். பா. சுந்தரராஜன். அடியேன். திரும்ப நன்றி.